Okay. So good evening to all of you, please. Kindly reply me, then I'll just proceed what we are going to discuss today. Okay. So good evening, ma. Board is full view la irka? Board full view la irukku liya? Yes, Yes. sir. Yes, sir. Yes. Okay, ma. Right. Okay. I hope the board is clear now. So audio is also audible to you. We'll move on to the, actually, in the last class itself, I have introduced the angle between the curves. Anyway, அன்னைக்கு கிளாஸஸ்ல வராதவங்களுக்காக திரும்பி வச்ச நியூ டாபிக் அப்படின்றதுனால once again I'll teach you what is angle between the curves. நிறைய பேர் angle between the curves அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ரெண்டு கர்வுக்கு இடைப்பட்ட ஒரு ஆங்கிள் அப்படின்னு. அது கிடையாது. நல்லா கவனிச்சிங்க, நான் அதனுடைய டெபினிஷனும் உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். பாருங்க, சப்போஸ் we have x and y axis. என்னுடைய கார்ட்டீசியன் பிளேன் தான் ஒவ்வொரு தாட்டியும். அதுதான் என்னுடைய ஏஜி உடைய முக்கிய அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி உடைய இம்பார்ட்டன்ஸ். இந்த XY பிளேன்ல ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ் போடுறேன். உங்களுக்கு தெரியும், இது ஓப்பன் அப்வர்ட். இந்த கர்வுக்கு எனக்கு ஒரு நேம் இருக்கு, ஈக்குவேஷன். என்ன சொல்வீங்க? y squared is equals to 4ax. இன்னொரு கர்வ் வரைகிறேன், கொஞ்சம் தள்ளி, ஆரிஜின் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த ஆரிஜின் 0,0 இருந்தால் இந்த ஆரிஜின் a,0 இருக்கு. நல்லா கவனிச்சீங்க, இந்த ஆரிஜின் 0,a அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க. a ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால ஐ எம் புட்டிங் c,0. இப்போ இதுக்கு நேரா நான் என்ன பண்றேன், ஒரு பேரபோலா வரைகிறேன். இதுவும் ஓப்பன் அப்வர்டு தான். அப்போ என்னுடைய கொஸ்டின்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு ஆரிஜின். ஒருவேளை என்னுடைய வெர்டெக்ஸ், என்னுடைய ஆரிஜின் வந்து h,k இருந்தால் I can write open upward y minus k the whole square 4a into x minus h. 4a into x minus h. இல்லையா? So அப்போ இந்த பாயிண்ட்ஸ் அப்ப என்ன சொல்லலாம், இந்த ஈக்குவேஷன் அப்படிதான் இருக்கு இல்லையா? I can write y squared is equals to 4a into x minus 2. சும்மா நானே பேர் கொடுத்துக்கிறேன்ப்பா. இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் இது. இந்த பாயிண்ட I am taking x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். I am taking this point as x1, y1. I am taking this point as x1, y1 அப்படின்ற பாயிண்ட எடுத்துக்கிறேன்ப்பா நான் இங்க. சரிங்களா? I am taking this as x1, y1 அப்படின்ற பாயிண்ட எடுத்துக்கிறேன். இப்ப நல்லா கவனிங்க, எனக்கு நிறைய பேர் திங்க் பண்றது என்ன தெரியுமா? என்னுடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், புரியாமே அது பண்ணுவாங்க. நான் பாருங்க, ஒவ்வொரு சாப்டர்லயும் நான் சொல்றேன், ரைட் சைட்ல ஃபுல் வியூ இருக்காப்பா போர்டு பாருங்க. ரைட், இப்போ கிளியரா இருக்கு, ஃபுல்லா இருக்கு. ரைட். ஸோ பாருங்க, எல்லாருமே அதான் செய்வோம். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, கருத்து ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தெரியுமா மைண்ட்ல உதிக்கும்? என்னுடைய ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு கர்வுக்கும் உள்ள ஆங்கிள் போகுதுடா அப்படின்னு தான் எல்லாருமே திங்க் பண்ணுவோம். சரியா? அப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவான், இதுதான் அந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவான். தப்பு. நான் என்ன பண்ணோம், இது கர்வ் 1 வச்சுங்க, இத கர்வ் 2 வச்சுங்க. கர்வ் 1க்கு இந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டான்ஜென்ட்னா ஒரு கர்வ்ல ஒரே பாயிண்ட்ல தான் மீட் பண்ணும். டச் அண்ட் கோ. சரிங்களா? அது அப்படியே உராசி கொண்டு போக வேண்டும். அதே போல இந்த கர்வுக்கு ஒரு டான்ஜென்ட் வரைகிறேன்பா. இந்த கர்வுக்கு நான் ஒரு டான்ஜென்ட் வரைகிறேன், ஒரே பாயிண்ட்ல தான் டச் பண்ணும். இந்த ரெண்டு டான்ஜென்ட், சே திஸ் as P1, this as P2. இந்த ரெண்டு டான்ஜென்ட்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் we call it as theta. ஒருவேளை லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க இதெல்லாம் கவனிச்சதுன்னா இன்னொரு உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி, ஒரு ரீகாலிங், ரீகலெக்டிங் வாட் வி டிஸ்கஸ். நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த கான்செப்டை நீ யூஸ் பண்ணிக்கினா ரொம்ப ஈஸி உனக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டு கர்வ்ஸ் உடைய ஆங்கிள்ஸ் தான் ஒண்ணும் கிடையாது. the angle between the two curves, நல்லா கவனிங்க, angle between the two curves is the angle between the tangents. Angle between the tangents at எங்க? point of intersection. அப்போ at point of intersection, இதுதான் அதனுடைய மீனிங்.
அப்ப ரெண்டு கர்வ் கூடிய ஆங்கிள் என்று சொன்னால் அந்த ரெண்டு கர்வுக்கும் ஒரு டான்ஜென்ட் இருக்கும். அந்த ரெண்டு டான்ஜென்ட் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் ஒரு பாயிண்ட்ல எல்லா பாயிண்ட்லயும் கிடையாது, ஒரு சர்டைன் பாயிண்ட், ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட்ல இருக்கக்கூடியதுதான் ஆங்கிள். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? நீங்க எல்லாம் சொன்னதான் அடுத்தது போவேன். இப்ப பாருங்க, எனக்கு ஸ்லோப் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தேன். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு டான்ஜென்ட் எந்த அளவுக்கு சாய்ந்து இருக்கிறதோ அதுதான் என்னுடைய ஸ்லோப்னு சொன்னேன் இல்லையா? சோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் த்ரூ த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்ப பாருங்க, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டான்ஜென்ட். இதனுடைய ஆங்கிள் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போயிருக்கு. அப்போ இது என்ன சொல்றேன், ஐ எம் டேக்கிங் திஸ் as θ1. அதே போல இது செகண்ட் டான்ஜென்ட். இதனுடைய ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அப்ப இதனுடைய ஆங்கிள் நான் கண்டுபிடிக்க போறேன். தட் இஸ் கால்ட் எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து ஒரு ஆங்கிள் ரெடி பண்றேன். தட் இஸ் கால்ட் θ2. புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? இது ஃபர்ஸ்ட் டான்ஜென்ட் உடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் கால்ட் θ1. செகண்ட் டான்ஜென்ட் உடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் θ2. இந்த ஃபார்முலாவை நான் டெரிவேஷன் பண்ண போறேன். எனக்கு எப்படி இந்த ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ்க்கு ஃபார்முலா கிடைச்சதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிள். இப்ப பாருங்களேன், நான் இதையும் பிளாக் லைன்ல எழுதுறேன். இத பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இத Pன்னு எடுத்துக்கிறேன், இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை Bன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இத தனியா எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் BPAB. இப்ப இதனுடைய ஆங்கிள் வந்து எனக்கு θன்னு இருக்குது, இதனுடைய வேல்யூ வந்து θ1 அப்படின்னு இருக்கு. இப்ப நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இல்ல கன்வர்ஜென்ஸ் ஆங்கிள். இப்ப இதுக்கு பேரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சொல்லுவோம். அதுதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா θ2. இப்படிதான் என்னுடைய டயக்ராம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கீங்க. நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்பா, நல்லா எடுத்துங்க. நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு 50 டிகிரி ஆங்கிள் கொடுக்குறேன், இந்த 60 டிகிரி ஆங்கிள். யாருன்னா ஒருத்தர் டக்கு கிளவர் ஸ்டூடெண்ட், ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம், வாட் இஸ் த தேர்ட் ஆங்கிள் இருக்கும்? என்னுடைய டோட்டல் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. அதுல 50 60 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு டிகிரி இருக்கும்பா? 70 degree. வெரி குட் மா, 70 டிகிரி. அப்போ நான் இதை ப்ரொடியூஸ் பண்றேன் இந்த லைனை. அப்போ இந்த லைன் இஸ் 180 டிகிரி ஆங்கிள் இல்லையா? அப்போ என்னுடைய டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ எனக்கு 70 டிகிரி இங்க போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற ஆங்கிள் 110 டிகிரி. அது ஒண்ணும் கிடையாது, இந்த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிளுடைய சம். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுங்க, exterior angle in a triangle, the exterior angle is nothing but the sum of the opposite interior angles. அப்ப நான் இந்த கர்வ்ல பாருங்க, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன இருக்குது? θ2. இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன இருக்கு? அதுக்கு ஆப்போசிட்ல θ1 இருக்குது. I can put θ plus θ1. சரியா? I can write this as θ1 plus θ2. தப்பா போட்டுனா ரைட், ஓகே. θ2 plus θ1 எப்படி வேணா போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்க இதை θ1 இதை θ2 எடுத்துங்க, தப்பு இல்ல. நல்லா கவனிச்சுங்க. இதை எடுத்துங்க, ஃபார்முலா படி கொண்டு வரதுங்க, இதை போட்டுருங்க. மாற்றி போட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா நான் மாடுலஸ் ஒன்று எடுக்க போறேன். சரியா? இப்போ θ1 is equals to இதை θ2 சொல்லிட்டேன், இதை θ1. அப்ப θ1 is equals to θ plus θ2. இப்போ இந்த θ2 இந்த சைட் கொண்டு வந்துட்டோமா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா θ1 minus θ2 is equals to simply θ. நான் ரெண்டு பக்கமும் tan எடுக்க போறேன். ரெண்டு சைடும் I am going to take the tan. அப்போ I will get tan, நல்லா கவனிச்சுங்க, θ1 minus θ2 is equals to tan θ. நல்லா கவனிச்சுங்க, நான் கண்டுபிடிக்கிற ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் எல்லாமே அக்யூட் ஆங்கிளா இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவை பாருங்க, tan of அக்யூட் ஆங்கிளா இருக்கிறதுனால இந்த பிளஸ் மைனஸ் இங்க மாடுலஸ் போறோம். யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் அந்த ஃபார்முலாவை தேர்ட் சாப்டர்ல உங்களுக்கு நடத்தும் போது சொன்னேன், tan a minus b. டக்குன்னு சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். இருந்துச்சுன்னா இல்ல மொய்தீன், பாய்ஸ் சைட்ல ஹரி, யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்கப்பா. பிரபுவா, டேனியல், சம் நிறைய நேம்ஸ் டக்குன்னு எனக்கு வர மாட்டேது. சரிங்களா? தாரிகா, ப்ளீஸ் டெல் மீ மா, what is the formula for tan a minus b? Tan a minus b is equals to tan tan a tan minus tan b divided by 1 plus tan a tan b. 1 plus tan. அப்போ எனக்கு tan a-ன்றது இங்க tan θ1 இல்லையா? இதை விட்டுருங்க, வெறும் tan வரக்கூடாது, ஏன்னா tan ஃபார்முலா அப்ளை பண்றேன்.
minus tan theta 2 divided by 1 plus tan theta 1 tan theta 2, which is equals to tan theta. Right? இப்போ இது எப்படி போடலாம்? tan theta is equals to, நல்லா கவனிக்கணும், இந்த tan theta 1 தான் ஸ்லோப். நமக்கு அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில சொல்லியிருப்பீங்க m is equals to tan theta. இது அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனா இருந்தால், if I want to find out the slope, m is equals to tan theta. அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில இன்ட்ரோடக்ஷன் பேசிக் கான்செப்ட்ன்ற இதுல வந்து ஃபண்டாஸ்ல இதை சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்ப tan theta 1 அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோப் m1, முதல் டான்ஜென்ட் T1 இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்லோப்னு சொல்றேன். tan 2ன்றது செகண்ட் டான்ஜென்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய இதை சொல்றேன் m2 divided by 1 plus tan theta 1 m1 into m2. இதுதான் ஃபார்முலா. எனக்கு ஆங்கிள் தேவைன்னா theta is equal to tan inverse of m1 minus m2 divided by 1 plus m1 into m2. இதுதான் ஃபார்முலா. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்படி நீங்க படிக்கிறதுனால by this methodology you are getting the derivation of angle between the curves சொல்றதுனால you cannot till your lifetime இதை மறக்கவே மாட்டேன். அப்ப angle between the two curvesனா இதுதான் அர்த்தம். அதோடைய ஃபார்முலாவை நான் டெரைவ் பண்ணிருக்கேன். தயவுசெய்து எல்லாரும் எழுதிங்க, எல்லாரும் எழுதிங்க, எல்லாரும் எழுதிங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம போலாம். இப்ப பாருங்க, நோட் ரிமார்க்னு போட்டு எழுதிங்கப்பா. நோட் ரிமார்க். என்ன ரிமார்க் அப்படின்னா, இப்போ ரெண்டு கர்வ் கொடுத்துருக்கான்னு வச்சுங்க. அந்த ரெண்டு கர்வுக்கு உரிய ஆங்கிள் டான்ஜென்ட். இப்ப நான் உதாரணத்துக்கு பாருங்க, ரெண்டு டான்ஜென்ட் இருக்குது, அதனுடைய கர்வ்ஸை பாத்தீங்கன்னா பேரலா இருக்குது. இப்போ டான்ஜென்ட் அப்படின்னாலே ரெண்டு கர்வ் நான் சிம்பிளா சொல்லிடலாம். என்னென்ன கர்வ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெண்டு கர்வ் உடைய டான்ஜென்ட் பெர்பெண்டிகுலர் அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பேரலல். கண்டிஷன் அதுதான். நான் உங்களுக்கு சின்னதா படம் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இப்படி ஒரு கர்வ் நான் வரைகிறேன். இது ஓப்பன் அப்வர்ட்னு ஒரு பேரபோலா, இது ஓப்பன் ரைட்வர்ட் அப்படின்ற ஒரு பேரபோலா. ஈக்குவேஷன்லாம் தேவையில்லை. இது ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து நான் வரையும் பொழுது இங்க ஒரு டான்ஜென்ட் வரைவேன். அதே போல இந்த கர்வுக்கு வரையும் இல்லையா, இங்க ஒரு டான்ஜென்ட் வரையும். இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்படக்கூடிய ஆங்கிள் தீட்டா. அதே போல பாத்தீங்கன்னா கர்வ் இன்னொரு இடத்துல கட் பண்ணுது. ஒரு டான்ஜென்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸே இருக்கு, இன்னொரு டான்ஜென்ட் பாத்தீங்கன்னா அது ஒய் ஆக்சிஸே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எப்பொழுதும் எப்படி இருக்கும்பா? ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் சொல்லணும். எப்படி இருக்கும்? perpendicular. வெரி குட். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு perpendicular. ரைட் அப்பா? அப்ப ரெண்டும் பெர்பெண்டிகுலர். அப்ப அந்த கண்டிஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், if the two curves are perpendicular, அப்போ எனக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது ஒரு டான்ஜென்ட், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது ஒரு டான்ஜென்ட். இப்படி கேஸ் வந்தது. இதுல கிடைக்கக்கூடிய ஸ்லோப்பை m1 சொல்றேன், இதுல கிடைக்கக்கூடிய ஸ்லோப்பை m2 சொல்றேன். அப்போ ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருந்தா the product of the slope is equals to -1. ரெண்டாவது நெக்ஸ்ட் பாருங்க. ரெண்டாவது ஒரே செகண்ட். ரைட்டாமா? இப்போ அடுத்தது பாருங்க. if the two curves are parallel, இதே மாதிரி ரெண்டு கர்வ், இப்ப ரெண்டு ஒன்னோட ஒண்ணு வெட்டிச்சு இல்லையா, அது பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப ரெண்டு கர்வும் ஒரே மாதிரி பேரலா இருக்குது. ஒரு ரெண்டு கர்வ் உடைய டான்ஜென்ட், இப்படி ஒரு டான்ஜென்ட் கர்வ் இருக்கு, இப்படி ஒரு டான்ஜென்ட் கர்வ் இருக்குது. இது ரெண்டும் பேரலா இருக்குன்னு சொல்லி வச்சுங்களேன். if the two curves are parallel, if the two curves are parallel அப்படின்னா என்ன அர்த்தம்? two curves are parallel, அதோட டான்ஜென்ட் தான் parallel, கர்வ் parallel கிடையாது. அப்போ
I can say the slope m1 is equals to m2. இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சுட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின் மாறி 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 கேட்கணும். அதுலயே ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். if the two curves are perpendicular, then what is the condition? First, if the two curves are perpendicular, the product of the slope is equals to -1. If the two curves are parallel, we can get m1 is equals to m2. Now we'll move on to the problems. Take down the first problem, an exercise. So take down the first problem, exercise 7.2 le 9th problem. Please take down the first problem in angle between the curves. Okay. So first problem in angle between the curves. Find the angle between the angle between the curve. Find the angle between the curve between the rectangular hyperbola. Between the rectangular hyperbola. xy is equals to, பாருங்க சார் உங்களுக்கு ரொம்ப டீடைலா நடத்துறோமா, ஏன்னா நம்ம என்னுடைய ப்ராஜெக்ட் என்னுடைய டார்கெட்டே என்னன்னா சென்டம் எடுக்கிறதா. சென்டம் எடுக்கிறதா நம்மளோட டார்கெட். சரிங்களா? அதுதான் என்னுடைய மெயின் நோக்கமும் கூட. ஸோ அப்ப இந்த சென்டம் எடுக்கணும்னா சாதாரணம் கிடையாது. ஒரு சம் விடாம புக்ல இருக்கிறத பார்க்கணும். புக்கை தவிர்த்து சில ஹைலைட்டட் ப்ராப்ளம்ஸ், சில கிரியேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தே ஆகணும். சரிங்களா? ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. நீங்க உங்களுடைய 5th சாப்டர்ல ஹைப்பர்போலாவை பத்தி படிச்சிருக்கீங்க. ஆனா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவை பத்தி படிச்சிருக்க மாட்டீங்க. கரெக்டா? ஸோ யூ ஹவ் ஸ்டடிட் அபவுட் தி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவை பத்தி படிச்சிருக்க மாட்டீங்க. ஹைப்பர்போலாவை பத்தி படிச்சிருக்கீங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, நல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, angle between the curves there's a rectangular hyperbola, xy is equals to 2. Rectangular hyperbola, xy is equals to 2. First problemனால தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, நான் ஸ்லோவாவே போறேன். xy is equals to 2 and the parabola x square plus 4y is equals to 0. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, இத செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்கம்மா. இப்ப இந்த டயக்ராம நான் வரைகிறேன். எனக்கு தேவை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான். இது எக்ஸ், இது ஒய். இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலானா என்ன தெரியுமா? ஒரு ஹைப்பர்போலா இருக்கு இல்லையா? வாட் இஸ், யாரா சொல்ல முடியுமா வாட் இஸ் ஹைப்பர்போலா? ஏற்கனவே படிச்சது. மை டியர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், நியூவா இருக்கவங்களுக்கு ஒருவேளை சார் சொல்லி கொடுக்காம இருக்கலாம், ஆனா ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். பட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், மை ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாம் சொல்றீங்க வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா? கம் ஆன், x square by a square minus y square by b square equals to 1. கரெக்டா? இதுல இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாரபோலா ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலா. இப்ப ஹைப்பர்போலான்னு சொல்லும் போது இப்படி இருக்குமா கர்வ்? ரெண்டு பக்கம் ஒரு வளைவு இருக்கு, இந்த சைடு ஒரு கர்வ் இருக்கு, அந்த சைடு ஒரு கர்வ் இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல. இங்க அப்படி கிடையாது. இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ் இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு ஆக்சிஸ் இருக்கு. இதுதான் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சரியா? இப்ப அந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா டயக்ராம் வரைச்சிட்டோமா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய், இது பாரபோலான்னு சொல்லியிருக்கான். அப்ப இது டக்குனு யாரும் சொல்ல போறேன், எந்த டைப் இது? எந்த டைப்? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு -4ay. வாட் டைப்? 4 டைப் படிச்சோம் பாரபோலால. பாருங்க, ரீகலெக்ஷன் இல்லையா, ரீகாலிங். நான் படிச்சதை திரும்பி எனக்கு யோசிச்சு பாக்குறேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு -4ay என்ன டைப்? யாரா டக்குன்னு சொல்லணும். என்ன டைப்? கேட்கல, சொல்லுங்க தம்பி. ஓபன் டவுன்வர்ட். வெரி குட், ஓபன் டவுன்வர்ட். அப்ப நான் அந்த பாரபோலாவை இப்படி வரையலாம். ஐ கேன் ரைட் திஸ் அஸ் ஓபன் டவுன்வர்ட் இல்லையா? என்னுடைய பாயிண்ட் வந்து ஓபன் டவுன்வர்ட். அப்போ இந்த ரெண்டு கர்வும் எந்த குவாட்ரண்ட்ல இதுவாகுது? இது பிளஸ், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த். தேர்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டு பாயிண்ட்டுமே நெகட்டிவா இருக்கும், மைனஸ் மைனஸ். அப்ப நான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் பாருங்க. ஒர்க்கிங் ரூலே அதுதான். முதல் ஸ்டெப் நான் என்ன செய்யணும்? ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் திஸ் டூ ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாருங்க.
xy is equal, அப்போ இதுல வந்து y is equals to 2/x ன்னு போடணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல கொண்டு போய் போடுங்க. சப்ஸ்டியூட் 1 in 2. அப்போ 1 in 2ல சொல்லும்போது I can put x square plus 4y, 4 into 2/x is equals to 0. அந்த ஈக்குவேஷன்ல in place of y, நான் ரொம்ப ஸ்லோவா போறேன் தம்பி ஃபர்ஸ்ட் சம்னால, அதனால கவனிச்சீங்க. y equals ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் சாப்டர் விட்டுட்டானா செகண்ட் சாப்டர்ல ஒரு கொஸ்டின் வரும். அதுவும் இந்த ஏரியா, அந்த ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ்ன்ற ஏரியா ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அப்ப பாருங்க, இதை x ஸ்கொயர் பிளஸ் 8/x is equal to 0. x ஸ்கொயர் இந்த 8/x அப்படிக்கா போனா minus 8/x. cross multiply போனா x cube is equal to minus 8. இது எப்படி சொல்லலாம்? x cube is equal to minus 2 தான் வரும். 8 அப்படிதான் போட முடியும். மைனஸ். அப்ப x உடைய வேல்யூ என்ன சொல்லலாம்? இதெல்லாம் சின்ன வயசுலயே படிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் நிறைய படிச்சிருக்கேன் இதை பத்தி. x is equal to minus 2. அப்ப பாயிண்ட் ஆஃப் x னா x y. அப்ப x minus 2 கண்டுபிடிச்சாச்சு. ஏதாவது ஒண்ணுத்துல கொண்டு போய் போடுங்க. 1ல போடுங்க. substitute x is equal to minus 2 in the first equation. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டா வரும் x ஸ்கொயர் equals to minus 4 into y. what is the, sorry, x உடைய வேல்யூ தான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு. y equal to 2/, தப்பா போட்டேன். 2/-2 which is equals to minus 1. இப்போ x கண்டுபிடிச்சாச்சு, y கண்டுபிடிச்சாச்சு. அதனால அதுக்கு பேரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். therefore the point of intersection is -2, -1. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்குது. அது ஏன்? நான் ரெண்டு இப்ப ஏற்கனவே சொன்னேன், இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதை கண்டுபிடிச்சாச்சு. -2, -. ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது அதான். இந்த பாயிண்ட்ல இந்த கர்வுக்கான டேன்ஜென்ட், இந்த பாயிண்ட்ல இந்த இதுக்கான டேன்ஜென்ட். எனக்கு இதுல ரெண்டுத்துடைய ஆங்கிள் நான் ஏற்கனவே சொன்னேன். the angle between the tangents at their point of intersection is nothing but the angle between the two curves. அப்ப இந்த ரெண்டு கர்வுக்கான டேன்ஜென்ட் தான் இது. அப்ப நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். differentiating 1 with respect to x ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வேரியபிள் x, அப்போ xy ப்ராடக்ட் டூல் x வச்சுக்கிட்டு y டிஃபரன்ஷியேட் பண்றேன். dy பிளஸ் வச்சுட்டு x தான் வேரியபிள், x வச்சு x டிஃபரன்ஷியேட் பண்ண 1 is equals to 2ன்றது கான்ஸ்டன்ட் 0. I can get x dy/dx is equals to minus dy/dx minus y/x. நம்ம ஆல்ரெடி பாயிண்ட் ஆஃப், அதாவது டான்ஜென்ட் உடைய ஸ்லோப் அப்படின்னா இந்த கர்வ் ஃபுல்லா எங்க ஒன்று, தட் இஸ் கால்ட் ஆர்பிட்டரி பாயிண்ட். எந்த பாயிண்ட் ஃபுல் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாயிண்ட் எனக்கு ஒரு சர்டைன் பாயிண்ட்ல கிடைக்கணும்னா அந்த சர்டைன் பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ ஃபைண்ட் அவுட் dy/dx at -2, என்னப்பா any doubt? சொல்லுங்க, என்ன டவுட் இருக்கா? போலாமா? shall I proceed? Yes, sir. -2, -1 இல்லையா? அப்போ எனக்கு என்ன பண்ணலாம்? x க்கு பதிலா -1 போடலாம், y க்கு பதிலா x க்கு பதிலா -2, y க்கு பதிலா -1. அப்போ minus of -1 divided by -2 which is equals to, I can get this as minus எனக்கு என்ன கிடைக்குது? -1/2 கிடைக்குது. சரியா? I'll get the answer is which is equals to -1/2. இது வந்து டான்ஜென்ட் உடைய ஸ்லோப், முதல் ஈக்குவேஷன் உடைய ஸ்லோப். அதனால பேஜ் ஜஸ்ட் m1. இப்ப ரெண்டாவது டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட்டிங் with respect to x. அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷன் தான் x ஸ்கொயர் பண்ணா 2x, 4y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy/dx which is equals to 0. or dy/dx is equals to -2x. dy/dx is equals to -2x divided by 4 which is equals to 2. அப்ப dy/dx to -x/2. அப்ப dy/dx at என்ன பாயிண்ட்? அதே பாயிண்ட் தான் இன்டர்செக்ஷன். இதுக்கும் ஒன்னுக்கு ரெண்டு கர்வுக்கும் ஒரே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்ப மைனஸ் ஆஃப் -2 divided by 2. ஆல்ரெடி இங்க மைனஸ்னால மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2. அப்ப 2/2 I will get the answer is 1. 2/2 answer is 1.
அப்போ இத say which is equals to 1, say this is called m2. அப்போ ரெண்டு tangent உடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சாச்சு. m2. யாராவது டக்குன்னு சொல்லுங்க, what is the angle between the curves formula? What is the tan angle theta is between the equal curves to formula? m1 minus m2 divided by 1 plus m1 m2. Very good, ma. God bless you, dear. Tan theta is equals to tan inverse of m1 minus m2 divided by, very good, ma, m1 m2. What? யார் சொன்னா தெரியல நேம், m1 m2. Your theta is equals to tan inverse of m1 minus m2. What is m1? Minus 1 by 2. Minus 1 Minus 1 divided by 1 plus m1 1 by which is equals to minus 1 by 2, m2 which is equals to 1. Get tan inverse of minus 3 by 2 divided by 1 minus 1 by 2 cancel. You'll get tan inverse of minus 3. Modulus உள்ள இருக்க எப்பொழுதுமே கண்டுபிடிக்கக்கூடியது acute angle. அப்போ என்னுடைய வேல்யூ எப்படி சொல்லலாம்னா tan inverse of 3 that. இதுதான் என்னுடைய angle between the curve. ஒரு முறை உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினாவே கேட்டுட்டான். அதனால this is an expected question. தயவுசெய்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல, நீங்க தயவுசெய்து கவனிங்க. ஏதாவது டவுட் இருக்கா இன்னொரு முறை ரிவைஸ் பண்றேன், நீங்க தயவுசெய்து பாத்துங்க. ரெண்டு கர்வ் கொடுத்துருக்கா. ஒன் இஸ் கால்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. நான் ஏற்கனவே சொன்ன ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலானா இதனுடைய ஏவும் பி, அவ ஏவும் பியும் சேம். அந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிடும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அல்லது இன்னொன்று மெத்தட்லயும் சொல்லலாம், எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு சி ஸ்கொயர். அதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு சி ஸ்கொயர் தான் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா உடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது எக்ஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்றது இந்த ஃபார்முலா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அது எப்படி இருக்கும்ன்ற கர்வ் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இந்த சைடு ஒரு கர்வ், இந்த சைடு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ல வராது, இன் பிட்வீன்ல வரும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பாராபோலா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அதை செப்பரேட் பண்ணி அதை ரீரைட் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4y. இது நான் பாராபோலால 4th டைப் பார்த்தேன், ஓப்பன் டவுன்வர்ட். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்வ்ஸ ஒரு கிராஃபை நான் வரைஞ்சிட்டு அது எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 4th குவாட்ரண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அதுல இருந்து ஒரு ஹிண்ட் எனக்கு கிடைக்குது. சரி, 3rd குவாட்ரண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. 3rd குவாட்ரண்ட்ல ஆகுறதுனால என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல 2 பாயிண்ட்டுமே நெகட்டிவா வரும் அப்படின்ற ஒரு ஹிண்டோட நான் உள்ள போறேன். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண எனக்கு பாயிண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் இன்டர்செக்ஷன் கிடைக்குது -2, -1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எடுக்கிறேன், டிஃபரன்ஷியேட் பண்ணி எனக்கு dy by dx தான் ஸ்லோப். இந்த ஸ்லோப் தான் m. இத 3 இடத்துல போடலாம். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில போடும் பொழுது எனக்கு வந்து அதனுடைய ஆங்கிள் tan தீட்டா தான் என்னுடைய ஸ்லோப். என்னுடைய இதுல பொழுது உங்களுடைய லீனியர் ஈக்குவேஷன்ல பண்ணும் பொழுது ax plus dy plus c equal to 0னா ஸ்லோப் இஸ் நத்திங் பட் -a by b, அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அப்படின்னு படிச்சிருக்கீங்க. நம்பர் டிஃபரன்சியேஷன்ல இங்க படிக்கும் பொழுது இல்ல 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில, y2 minus y1 divided by. ஃபோர்த் இங்க இந்த டிஃபரன்சியேஷன் என்ன படிக்கணும்? ஸ்லோப்னாலே டிஃபரன்சியேஷன், அததான் இங்க கண்டுபிடிக்கணும் dy by dx. இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஸ்லோப். ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அதுல கிடைக்கும் பொழுது என்ன ஸ்லோப் வந்து -1/2. அதை m1 வச்சுக்கிறேன். ரெண்டாவது ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி dy by dx கொடுக்குறேன். அதுதான் என்னுடைய செகண்ட் டைம் ஸ்லோப். எனக்கு தேவை அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன், எனக்கு m2 கிடைக்குது. ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றேன். I get the answer is angle between the two curves is inverse of 3. Please take note. Moving on to the 10th problem. Question number 10, exercise 7. Show that one of the important issues. Show that the two curves. Show that the two curves. Show that the two curves x square வந்துருச்சா பாருமா, வீடியோ கிளியரா வந்துருச்சா? ரைட். Show that the two curves x square minus y square equals to r square. Square minus y square is equals to r square. Show that the two curves x square
minus y square is equals to r square and xy is equals to c square. பாருங்க மறுபடியும் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, மறுபடியும் ரெக்டாங்குலர், இதுவும் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, இதுவும் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, ரெண்டுமே ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. where c, r are constants. C, r are constants. Cut orthogonal. Cut orthogonally. Cut orthogonally. நான் இதுக்கு வந்து உங்களுக்கு டெஃபினிஷன் நல்லா கவனிங்க. கட் ஆர்த்தகனலி அப்படின்னா என்ன தெரியுமா இதனுடைய டெஃபினிஷன்? நல்லா கவனிங்க. ரெண்டு கர்வ்ஸ் பெர்பெண்டிகுலரா இருந்தால் ஸ்லோப் உடைய ப்ராடக்ட் -1 ப்ரூவ் பண்ணணும். இங்க நீங்க டயகிராம்லாம் வரைய வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டுமே ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டைரக்டா ப்ரூவ் பண்ண போறேன். அப்ப ரெண்டு ஸ்லோப் வேணும். எப்பொழுதுமே நான் ஆங்கிள் பிட்வீன் த கர்வ் அல்லது இது பெர்பெண்டிகுலர் அல்லது இது பேரலல்னு ப்ரூவ் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எடுத்து இந்த ரெண்டு கர்வையும் நான் சால்வ் பண்றது கஷ்டம்னால நான் இங்க ஒரு இன்ட் கொடுத்துறேன். என்ன தெரியுமா? லெட் p of x1, y1 be the point of intersection. Be the point of intersection. கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாத்திடலாம். எப்படி எழுதலாம்னா x1 1 2 இருக்கட்டும், தப்பு இல்லை. 1 2 போட்டுங்க. x1 ஸ்கொயர் மைனஸ் y1 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு r ஸ்கொயர். இது எப்படி போடலாம்? x1 y1 ஈக்குவல் டு c. அவ்வளவுதான். அப்போ xyன்றது ஆர்பிட்டரி பாயிண்ட், x1 y1ன்றது அந்த பர்டிகுலர் பாயிண்ட். அதான் மீனிங். இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 1 with respect to x. With respect to x. x square differentiate பண்ணா 2x, y differentiate பண்ணா 2y, y differentiate பண்ணா dy by dx, r square differentiate பண்ணா 0. I'll get minus 2y dy by dx. Minus. போனா minus 2x. Minus minus cancel, 2 cancel. Correct? We'll get dy by dx which is equals to x by y. Come on. dy by dx is equals to x by y. Now we can find out your dy by dx. At what point? x1, y1. I have taken that as the point of intersection. அப்ப x க்கு பதிலா x1, y க்கு பதிலா y. அப்பதாச்சா? அடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேட் டூல் with respect to x. xy போன வாட்டி பண்ண மாதிரி x வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணும். dy by dx. y வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணும் 1 to 0. I want to find out dy by dx. It is equals to y on the side pona, I'll get minus y. We'll get dy by dx is equals to minus y. பாருங்க இதுக்கு அதுக்கு வித்தியாசம் பாருங்க. ரெண்டும் மைனஸ் y by. இப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் போன வாட்டி நான் நியூமரிக்கல் வேல்யூஸ் இருந்துச்சு. இங்க நான் என்ன இருக்கேன், x y1. I can write this as minus y1 by x1. Say this as m2. Question என்ன கொடுத்திருக்காமா? Prove that these two curves are such orthogonally, right angles, perpendiculars எல்லாம் ஒரே மீனிங் தான். அப்ப perpendicular அப்படின்னு சொல்லும்போது we have to prove that. So two curves cuts orthogonally means m1 is equals to minus 1 prove. We have to prove that m1 into m2 is equal to minus 1. Say this is m1, say that is m2. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? m1 into m2 is equal to m1 is x1 by y1, m2 is minus y1 divided by x1. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது y1 கேன்சல் பண்ணிடலாம், x1 கேன்சல் பண்ணிடலாம், -1. ஆனா நீங்க ஒரு தப்பு செய்யக்கூடாது. x1 கேன்சல், y1 கேன்சல். எனக்கு அந்த பாயிண்ட் தெரியாதனால கேன்சல். டைரக்டா நீ -1 போட்டா தப்பு கிடையாது. அடிக்காத, கேன்சல் பண்ணாத. ஆனா இப்படி செய்யலாம், -x1 y1 இதை மல்டிப்ளை பண்ணாலும் ஐ கெட் அதே x1 y1. நமக்கு தெரியும் செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறோம், x1 y1 c ஸ்கொயர். I can get minus c square divided by. அப்ப in place of x1 y1 அந்த கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறது இறங்கணும். அப்ப கேன்சல் பண்ணா we'll get minus. வந்துருச்சா? m1 m2 எடுத்து நான் ப்ராடக்ட்ட கண்டுபிடிச்சேன். therefore the two curves
the two curves cuts orthogonally. The two curves cut orthogonally. The two curves cut orthogonally. Right up. Take down. சார் அந்த பாயிண்ட் எடுக்காம XY சொல்லுமா. வச்சு பார்த்தாலும் ஆன்சர் வரும் தானே சார்? கண்டிப்பா வரும். நீங்க அடிக்க கூடாது. அடிக்காம அப்படியே போடும். -1 டைரக்டா போடும். நீங்க அதுல கேன்சல் பண்ணீங்கன்னா வந்துடும். அதுதான் அங்க ட்ரிக்ஸ். எக்ஸாம்ல சில எக்ஸாம்ல பார்க்க மாட்டாங்க, சில அதனால சென்டம் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு இந்த மைன்யூட் விஷயத்தை கூட நம்ம பார்க்கணும். யூனிட் முதல் கொண்டு எல்லாத்தையும் பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். We'll move on to the next one. So we'll see some of the example problems based on this angle between the curves. Example 7.14. Next one, 7.14. Example 7.14. So we have 7.14. Example 7.14. Find the angle between y equal to x square and y is equals to x minus 3 the whole square. Y is equals to x minus 3 the whole square. பேசிக்ல சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு டயக்ராமா அழகா வரைஞ்சு காமிச்சேன். என்ன தெரியுமா, 2 கர்வ் கொடுத்தேன் பாருங்களேன். இது ரெண்டுமே ஓப்பன் அப்போர்டு கர்வ். ஒன்னுத்துக்கு என்னுடைய வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின்ல இருக்கு, இன்னொன்னு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ 2 கர்வையும் நான் இப்போ எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் கர்வ் y is equals to x square. First one. Second curve I can put y is equals to x minus 3 the whole square. இப்போ இதுக்கு நான் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம், தட் இஸ் 0, 0. இதுக்கு நான் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஐ கேன் கெட் திஸ் as என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் x minus 3 equal to 0 போட்டா 3, y க்கு இல்ல 3, 0. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சுக்கணும். 7.1 இதை முடிஞ்ச உடனே கண்டிப்பா டீச் பண்றோமா. 7.15யும் ரொம்ப முக்கியம் தான், நான் போடுறேன் சார், உங்களுக்கு கண்டிப்பா போடுவேன். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இல்லையா, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ 3, 0 யாரோ ஒருத்தர் கேட்டீங்க, டெஃபினெட்லி ஐ கேன் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ். ஸோ பாருங்க 0, 0 அண்ட் 3, 0. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயக்ராம வரைய தெரிஞ்சதுக்கெல்லாம் ஈஸியா வரைஞ்சிடணும். இப்போ நான் போன வாட்டி வரைஞ்சதா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது வரைஞ்சேன். அப்போ ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் 0, 0. அப்போ இது ஓப்பன் அப்வர்ட் கர்வ். ஐ கேன் ரைட் this point is 0, 0. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது 3, 0. நெக்ஸ்ட் the vertex is 3, 0. அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், ஓப்பன் அப்வர்ட். எனக்கு வெர்டெக்ஸ் இங்க தான் இருக்கு. இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடியது நமக்கு தெரியும், 2 பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடியது. அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு டான்ஜென்ட்டா வரையணும். கரெக்டா, எனக்கு அதான ஆங்கிள் பிட்வீன் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கர்வுக்கு ஒரு டான்ஜென்ட்டா வரும். இட்ஸ் a யூனிக் டான்ஜென்ட். ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இந்த லைன் டச் ஆகும். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் இந்த பச்சை கோடு போட்டிருக்கல கிரீன் லைன், அதனுடைய ஆங்கிள் தான் தீட்டா. அதை தான் கண்டுபிடிக்கும். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்றத முதல்ல 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, y equal to x square. இந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க y is equals to minus x square சொல்லி. ரைட்டா, ஓகேவாமா? சோ பாருங்க, இது ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ண போறேன். from 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ண போறேன். அப்போ யூஸ் பண்ணா which is equals to x square is equals to x minus 3 the whole square. This implies x square equal to a minus b the whole square, x square minus 6x plus 9. இல்லையாப்பா, இந்த x square இந்த x square cancel.
அப்போ இந்த மைனஸ் 6x இந்த சைட் கொண்டு வந்துட்டா பிளஸ் 6x. இந்த 9 ஈக்குவல்ஸ் டு 9. அப்போ x கண்டுபிடிக்கலாமா? 9 டிவைடட் பை 6 which is equals to 3/2. அப்போ x வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு 3/2. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு போய் போடு. இதுல போட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ எக்ஸுக்கு பதிலா 3/2 போட்டா y உடைய வேல்யூ y is equals to 3/2 the whole square. I'll get 9/4. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. முதல் செய்ய வேண்டியது அதுதான்ப்பா. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் இந்த பாயிண்ட் இல்ல என்ன இன்டர்செக்ஷன்? x உடைய வேல்யூ 3/2, y உடைய வேல்யூ 9/4. இப்போ நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட்டிங் 1 with respect to x. y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. சரியா? so dy by dx. அப்போ இது x ஸ்கொயர் பண்ணா I'll get 2x. x ஸ்கொயர் பண்ணா 2x. இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தெரிஞ்சதுனால I can get dy by dx at what point? 3/2, 9/4. 2 into x க்கு பதிலா I can put 3/2. I'll get 2 cancel. The answer is 3. Say this is m1. ஓகேவா? அடுத்து ரெண்டாவதுக்கு போறோம். என்னன்னா டிஃபரன்ஷியேட்டிங் செகண்ட் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx x minus 3 the whole square. Power rule. X power n na n into x power n minus 2 into x minus 3. அப்புறம் x டிஃபரன்ஷியேட் பண்ண ஒண்ணுதான் தேவையில்லை. அப்போ 2 into x minus 3. எனக்கு பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 3/2, 9/4. We'll get 2 into x க்கு பதிலா 3/2 போடணும் minus 3. 2 into LCM எடுத்தா 2, 3 minus 6. கரெக்டா? 3/2 minus 3 பா. LCM எடுத்தா 2. I'll get 3 minus 6. அப்ப என்ன கிடைக்கும்? I'll get 3 minus 6 minus 3. 2 cancel. I'll get minus 3. Say this is m. அப்போ ரெண்டு கர்வை யூஸ் பண்ணி m1 m2ன்றத கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்ல, லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு கேர்ள் சொன்னீங்க, டக்குன்னு சொல்லிட்டீங்க ஃபார்முலா ஆங்கிள் பிட்வீன் த டூ கர்வ்ஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா? ஒருத்தர் tan inverse of modulus of m1 minus m2 divided by 1 plus m1 m2. 1 plus m1 m2. Very good, very good. God bless you, dear. Boys தான் யாரும் சொல்லியிருக்கிறீங்க m1 minus m2 divided by 1 plus m1 m2. இதுல கொண்டு போயிட்டு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. m1ன்றது 3, m2ன்றது -3. ஆல்ரெடி ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கனால +3 divided by 1 plus m1 into m2. 3 into -3. We'll get tan inverse of 3 plus 3 6. Yeah, 1 plus -9 -8. இது வந்து it will go 3 times, it will go 4 times. எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? tan inverse of -3/4. அப்ப இது மாடுலஸ் குள்ள இருக்கு. மாடுலஸ்னா அப்சல்யூட் வேர்ட். மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது I'll get simply tan inverse of 3/4 is that. எவ்வளவு ஈஸி பாருங்க. சரிங்களா? இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாது. ஈஸி. நீங்க டயக்ராம வரைஞ்சி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க போடலாம். யாரோ ஒருத்தர் 2 பேர் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? So sir solve the exercise 7.15. Definitely I solved the problem. One of the most important problem in this chapter. நிறைய பேர் இது வரும், ஆனா என்ன பண்றோம் தெரியுமா? ஒண்ணுத்த கண்டுபிடிப்பா, ஒண்ணுத்த கண்டுபிடிக்க மாட்டான். ரொம்ப ஈஸி. சார் சொல்ற பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வரக்கூடிய சம் 2 சம் தொடர்ந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். சரிங்களா? இந்த சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த எக்ஸசைஸ்ல இந்த சம் ரிப்பீட்டடா வந்திருக்குது. இதுக்கு அடுத்த சம் எதிர்பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் கேட்கல, ஆனா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சம் 7.15 and 7.16 both are very important sum. So now we will do the exercise 7.15. Example 7.15. Question முதல்ல எழுதிங்க. Find the angle between the curves. Find the angle between the curves. Y is equals to x square. நல்லா கவனி. Find the angle between the curves. Find the angle between the curves. Find the angle between the curves. Y is equals to x between the curves. Y is equals to x square. And x is equals to y square. At there,
point of intersection, at the point of intersection 0, 0 and 1, 1. சரியா? இதுதான் கொஸ்டின். சரியா? 0, 0, 1, 1. ரைட்? இப்போ இதுக்கு அழகா டயக்ராம் வரைஞ்சிடலாமா? பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். முதல் ஈக்குவேஷன் பாருங்க, x is equals to y square. அப்ப இந்த y square equal to x னு மாத்தி போட்டுக்கலாம், தப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் y equal to x square, அது அப்படியே போட்டுருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் தான் x equals to y square. I can write y square equal to x. செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு டைப் எப்படி இருக்கு? எப்படி பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்னா எந்த டைப்? பேரபோலா தான், ரெண்டுமே பேரபோலா. என்னமா? upward rightward சார். வெரி குட்மா, அப்வர்ட் அண்ட் ரைட்வர்ட். ஒரே செகண்ட், நான் ப்ளூடூத்தை மாத்திரமா, ஒரே செகண்ட். அது பேட்டரி தெரிஞ்சிச்சு. 1 second ப்ளீஸ், கைண்ட்லி stay with my stay in my line. I hope it has been connected. Yes, கேக்குதுங்களா? ரைட்டுமா, ரைட்டு. போலாமா? ரைட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கர்வ் y equals to x square இருக்கு இல்லையா? y equals to x square, அது x square equal to 4ay, open upward. அடுத்தது y square equal to x, y square equal to 4ax, open rightward. யாரோ கேட்டீங்களே, தயவு செய்து நல்லா கவனிச்சீங்க, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அப்ப அவனே கொடுத்துறான், நீ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த ஒரு இடத்துல கட் பண்ணுது ரெண்டு கர்வும், அதே போல இந்த இடத்துல இந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் ஆகுது, ஒன்னோடு ஒண்ணு இணையுது, கிராஸ் பண்ணிக்குது. அதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்ப ரெண்டு பாயிண்ட்ல இது இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன், நல்லா கவனிச்சீங்க, இந்த ரெண்டு பாயிண்ட்ல பாருங்க, இந்த கர்வ் ஃபர்ஸ்ட் கர்வ் இல்லையா, C1 போட்டுங்க, கர்வ் 1 இல்ல பேரபோலா 1, இது பேரபோலா 2. பேரபோலா 1க்கு இந்த பாயிண்ட வச்சு ஒரு ஸ்லோப் வரீங்க, சரி டான்ஜென்ட் வரீங்க. பேரபோலா 2க்கு இந்த பாயிண்ட வச்சு ஒரு டான்ஜென்ட் வரீங்க. இவங்க ரெண்டு பேருக்குமான ஆங்கிள் தான் தீட்டா. இந்த பாயிண்ட்ல ஆங்கிளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பேரபோலா இருக்கு இல்லையா, அதுக்கு டான்ஜென்ட் இதுதான், எக்ஸ் ஆக்சிஸ். இதுக்கு டான்ஜென்ட் செகண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ் ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஒய், இது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். அப்ப ரெண்டு பாயிண்ட்லயுமே ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த பாயிண்ட பார்க்கும்போது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கரெக்டுங்களா. எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட் 0,0 0,0 என்ற பாயிண்ட்ல நான் என்ன செய்யலாம், 0,0 அப்படின்னு பாயிண்ட்ல angle between the curves, angle between the curves is equals to என்ன தெரியுமா? அந்த பாயிண்ட்ல பாருங்களேன், எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும், ஏற்கனவே சொன்னேன், ஒரு டான்ஜென்ட் எக்ஸ் ஆக்சிஸா இருக்குது. ஃபர்ஸ்ட் பேரபோலா கூடிய டான்ஜென்ட் எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் பேரபோலா கூடிய டான்ஜென்ட் ஒய் ஆக்சிஸ். கரெக்டா? அப்போ எனக்கு என்ன தெரியுமாமா, நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் எதுனா, angle between the tangents. எங்க இருக்கு tangents? at x axis and y axis. x axis க்கும் y axis க்கும் என்ன ஆங்கிள் பா? இது x axis y axis 90 degree. அப்போ therefore I can say this is pi by right angle triangle. அது வந்து ஒரு 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுது இல்லையா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அட் 0,0 என்ற பாயிண்ட்ல, அட் 0,0 அப்படின்ற பாயிண்ட்ல என்னுடைய டான்ஜென்ட் எக்ஸ் ஆக்சிஸா இருக்குது இல்லையா? ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் தான் டான்ஜென்ட். அதே போல என்னுடைய கர்வ் 2 பேரபோலா 2ல பார்க்கும்போது அட் 0,0ல இந்த பிளாக் லைன்ல வரைஞ்சிருக்க பாருங்க, ஒய் ஆக்சிஸ் தான் என்னுடைய டான்ஜென்ட். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எப்பொழுதும் பெர்பெண்டிகுலரா இருக்கும், அதனால ஆங்கிள் வந்து 5/2.
நிறைய பேர் இந்த லைனை போடாம டைரக்டா அதுக்கு போயிடலாம். இந்த ஒரு லைன் போட்டீங்கன்னா யூ கெட் ஃபுல் மார்க்ஸ், இல்லைன்னா 4 மார்க்ஸ் தான் தருவாங்க. சில பேர் 3 மார்க் கூட போடுறாங்க. அதனால நீங்க சென்டம் இழக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அதனால அந்த தவறை செய்யாத. ஃபர்ஸ்ட் அட் 0,0ல பாருங்க, அதுதான் டயக்ராம் வரைஞ்சேன். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க டயக்ராம். கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸா நீங்க படிக்கும்போது, கான்செப்ஷுவல் டெக்னாலஜில படிக்கும்பொழுது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க 5 மார்க் கொஸ்டின்ல கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அப்போ ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு டான்ஜென்ட், ஒரு டான்ஜென்ட் ஒய் ஆக்சிஸ், அவங்க ரெண்டு பேருக்குடைய ஆங்கிள் தான் 5/2. அப்போ அட் 0,0ல இந்த ரெண்டு கர்வுக்கு ஆங்கிள் வந்து 90 டிகிரி, தட் இஸ் 5/2. அடுத்தது வரும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1,1 அப்படிதான் கொடுத்துருக்காங்க. The point of intersection is 1,1. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பண்றேன், டிஃபரன்ஷியேட்டிங் 1 with respect to x. அப்போ x equals to y, y equal to x square, dy by dx is equals to 2x. Now I am going to find out dy by dx at the point of intersection 1,1, say 2. x equal to 1 போட்டா 2 into 1, say this is called m1. அடுத்து அதே போல செகண்ட் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. Differentiate 2 with respect to x. y square differentiate பண்ணா 2y, x differentiate பண்ணா 1. இந்த y கூட dy by dx, y differentiate பண்ணும்போது dy by dx, x differentiate பண்ணா 1. dy by dx is equals to 1/2y. You'll get the equation dy by dx at 1,1, which is equals to 1/2 into 1. We'll get the answer. M2 equal to 1/2. அப்போ m1 கிடைச்சிருச்சு 2, m2 equals to 2. அப்ளை பண்ணிடுங்க ஃபார்முலாவை. யூ கேன் அப்ளை த ஃபார்முலா இல்லையா? சோ நேரா அப்ளை பண்ணிடுங்க ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா? யுவர் ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் get theta is equals to tan inverse of m1 minus m1 divided by 1 plus m1 into m2 இல்லையா? 1 plus m1 into m2. We'll get tan inverse of what is m1, which is equals to 2 minus 1/2 divided by 1 plus 2 into 1/2. Correct? So now you take LCM, tan inverse of 2 2s are 4, 4 minus 1, 3/2. 2 1s are 2, 2 plus 2, 4. ஆமா இல்லையா? 4/3 போடலாம். இப்போ இந்த 2 cancel ஆயிட்டா your theta is equals to tan inverse of 3/4 is the answer. This is the angle between the two curves. First at 0,0 என்ற பாயிண்ட்ல எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ரெண்டு பேர் என்கிட்ட பர்டிகுலரா கேட்டீங்க, ப்ளீஸ் சால்வ் த ப்ராப்ளம் 7.15 கேட்டீங்க, எக்ஸாம்பிள் 7.5. யாரெல்லாம் கேட்டீங்க? சில பேர் மைண்ட்லயே இருந்திருப்பீங்க. எல்லாருக்கும் சொல்றேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம், சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பல முறை கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. நிறைய எக்ஸாம்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், ஆஃப் இயர்லி, ரிவிஷன், பப்ளிக், சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நான் நிறையவே பார்த்திருக்கேன். சோ இம்பார்ட்டன்ட். வந்துட்டா யூ ஆர் சோ லக்கி. சோ இந்த லைன் மட்டும் தான் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதை மட்டும் கேர்ஃபுல்லா போட்டுங்க. ஒன்னும் கிடையாது. அட் 0,0ல பாருங்க, ரெண்டு டேஞ்சென்ட் வரைகிறேன். ஒரு டேஞ்சென்ட் எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொரு டேஞ்சென்ட் ஒய் ஆக்சிஸ். ரெண்டு டேஞ்சென்ட்டுமே ஒன்னோட ஒன்னு பெர்பெண்டிகுலரா இருக்குது. therefore the angle between the tangents at x axis and y axis is nothing but 90 degree. இது as usual நம்ம போட்ட சம். அடுத்து போடலாமா? 7.16, 7.17 தான் இம்பார்ட்டன்ட். 7.16 நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சார் சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது 0.1,1க்கு மட்டும் தானே சார்? 0,0 கொடுத்திருக்காங்கல்ல சார், அப்ப அதுக்கு கண்டுபிடிக்க வேணாமா? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் அழகா அதை முடிச்சுட்டு தானே 1,1 வந்திருக்கேன். 0,0ல பாருங்க, ஃபர்ஸ்ட் கர்வ் என்னுடைய பேரபோலா 1 இருக்கு இல்லையா, ஓப்பன் அப்வர்ட். அதுக்கு அந்த பாயிண்ட் 0,0ல நான் டான்ஜென்ட் வரையக்கூடியது எக்ஸ் ஆக்சிஸ் தானே. அந்த பாயிண்ட்ல நான் டான்ஜென்ட் வரையிறது எக்ஸ் ஆக்சிஸ் தான். அதே மாதிரி நான் ஓப்பன் ரைட் வேர்ட்ல இருக்கிற பேரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 5ல 0,0ல ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சா அது y ஆக்சிஸ். அதுதான் சொல்லியிருக்கிறேன். ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் அட் த பாயிண்ட் 0,0ன்றது angle between the tangent at x axis and y axis. We all know 9th standard 10th standard எல்லாம் படிச்சுட்டு வரோம். ஒரு கார்ட்டீசியன் பிளேன்ல x ஆக்சிஸும் y ஆக்சிஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர், பெர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. அதுதான் போட்டிருக்கேன். நம்ம புரிஞ்சிச்சோமா? யாரும் டவுட் கேட்டீங்களா? கிளியர் ஆயிடுச்சா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உங்க எக்ஸாம்பிள் சம்
7.16. உங்களுக்கு புக்ல இதுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்க மாட்டான் சார். உங்களுக்கு டயக்ராம் கூட சொல்லித்தரேன், கவனிச்சிங்க. Find the angle of intersection of the curve இது ஒரே விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைன் கர்வ் எப்படி இருக்கும்? நான் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல கிளியரா சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு பேசிக்ஸ்ல எடுத்துருந்த சைன் கர்வ் உடைய டயக்ராம், காஸ் கர்வ் உடைய டயக்ராம், டான், இது மூணுத்துக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா? இது இல்லாம நீங்க பிசிக்ஸ் படிக்க முடியாது. அதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பத்தி படிப்போம். சைனூசாய்டல் வேவ் தான் எல்லாத்துலயும் வரும், வோல்டேஜ்ல வரும், கரண்ட்ல வரும், இஎம்எஃப்ல வரும், எல்லாத்துலயுமே இந்த சைனூசாய்டல் 10வது பாடம் வரைக்கும் வரும், கம்யூனிகேஷன் சிஸ்டம் வரைக்கும் வரும், செமிகண்டக்டர் டிவைஸ்ல கூட வரும். அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எந்த வேவ்ல இருக்குன்னா சைனூசாய்டல் வேவ் இல்லையா? அப்ப சைன் கர்வ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, find the angle of intersection of the curve. Find the angle of intersection of the curve. Y is equals to sin x. Find the angle of intersection of the curve. Y is equals to sin x. Y is equals to sin x with the positive x-axis. With the positive x-axis. So, அப்போ பாசிட்டிவ் x-axisனா பாருங்க, நான் ஒரு லைன் வரைகிறேன். இது y-axis, இது x-axis அப்படின்னா இது x, இது y. இந்த சைட்ல இதுதான் 0. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பாயிண்ட் தான் 0 பாயிண்ட். எனக்கு பாசிட்டிவ் x-axisனா இந்த சைடு தான், இந்த சைடு தேவையே இல்லை. அப்போ என்னுடைய சைன் கர்வ் எப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்க. இப்படி வந்து இப்படி போய் இதுதான் ஒரு சைக்கிள். பிசிக்ஸ்ல நீங்க 5th லெசன்ல 4th லெசன்ஸ்ல நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல படிக்கும் பொழுது படிச்சிருப்பீங்க. இதுதான் ஒரு ஃபுல் சைக்கிள் இல்லையா? அப்புறம் இது மறுபடியும் கண்டினியூ ஆகும், இப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா? என்னுடைய சைன் கர்வ் ப்ரொலாங்கா போயிட்டே இருக்கும், நிறைய வரும். நம்ம வெறும் இது மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ எனக்கு என்ன கேட்கறான், இது 0, இந்த பாயிண்ட வந்து நான் என்ன சொல்றேன்னா பை, இது 2π, இது 3π, இது 4π. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைன்ல π உடைய வேல்யூ தான் 0. அப்போ ஒரு சைக்கிள்ன்றது 2π. அப்போ 0 to 2π இப்படி போயிட்டே இருக்குமா? எனக்கு என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. கொஸ்டின்ல கேட்கும் பொழுது அந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. y equal to sin x with the x-axis, positive x-axis. அப்ப நான் கர்வ் பாசிட்டிவ் கர்வ் தான் போட்டிருக்கேன். அப்போ எப்பப்பெல்லாம் x-axis டச் பண்ணுது, இங்க டச் பண்ணுது, இங்க டச் பண்ணுது, இங்க டச் பண்ணுது, இந்த இடத்துல டச் பண்ணுது. இப்போ இந்த டச் பண்ணது இல்லையா, இங்க ஒரு கர்வ் போதா, இந்த இடத்துல வந்து ஒரு டான்ஜென்ட்டை வரையணும். சரியாப்பா? ஆல்ரெடி எனக்கு தெரியும் x-axis தான் என்னுடைய ஒரு லைன், ஒரு கர்வ். என்னுடைய சைன் கர்வ் தான் உனக்கு. இப்போ இதுக்கான ஆங்கிள் எனக்கு தெரியும், இதுக்கான ஆங்கிள் எனக்கு தெரியும் சரிங்களா? I want to find out this angle. அதே போல இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கும், இந்த கர்வ் டச் பண்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்னா இது பாத்தீங்கன்னா we'll get this. அதே போல இந்த லைனை பண்ணும் பொழுது we'll get like this. இந்த இடத்துல இப்படி ஒரு டான்ஜென்ட் வரையும். எனக்கு பாருங்க, இந்த பிளாக் லைன்ல 2 பிளாக் லைன் இருக்குல்ல, இதுக்கு ஏத்த மாதிரி தான் கர்வ். சப்போஸ் இத θ1 எடுத்தனா இத θ2 எடுக்கும். அதே போல இங்க ஒண்ணு வரும், θ3 எடுக்கலாமா? அதே போல இந்த இடத்துல வரும் இதே மாதிரி θ4 எடுக்கலாம். இப்ப நல்லா கவனிச்சீங்க, இது π, இது 3π, இது 5π, 7π போடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஒரு யூனிட் சர்க்கிளை எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இதுதான் என்னுடைய யூனிட் சர்க்கிள்னா இந்த பாயிண்ட்ஸ் எப்படி போடுவோம் கிராஃப்ல. இந்த பாயிண்ட் வந்து ஐ கேன் ரைட் திஸ் அஸ் இல்லையா? உங்களுக்கு என்ன சொல்லுவேன், 1,0. நான் காசு சைன் தான் எடுக்கணும் இல்லையா? இந்த இடத்துல எடுக்கும் பொழுது இந்த பாயிண்ட்டை ஐ கேன் ரைட் 0,1. இந்த பாயிண்ட்டை ஐ கேன் ரைட் -1,0. இந்த பாயிண்ட்டை 0,-1. நான் இதை ரப் பண்ணிடுவேன். நீங்க நல்லா கவனிச்சிங்க. அப்போ therefore அப்போ 1,0. இப்போ எனக்கு எப்படி குவாட்ரண்ட் ஆரம்பிப்பேன்? 0, π/2, π, 3π/2, 2π. புரிஞ்சுதா? மறுபடியும் இந்த சைடு போகும்போது 3π, இந்த சைடு வரும்போது 4π, 5π,
7 பை. நல்லா கவனிங்க, எனக்கு இதனுடைய வேல்யூ சைன் பாருங்க, சைன் வருது இல்லையா, சைன் வேல்யூ which is equals to -1 -2 பை -2 பை இல்லையா. அப்போ சைன்ல எனக்கு பை அப்படின்ற வேல்யூ வரும்பொழுது ஐ கேன் கெட் -1 அப்படியா. சைன்ல y அப்படின்னு ஒரு வேல்யூ வரும்போது ஐ கேன் கெட் த வேல்யூ 0. புரியுங்களா? ஸோ ஐ வில் கெட் த சைன் வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. பாருங்க, சைன்ல பையின்னு வந்தாலே 0 ரைட்டா. சைன்ல பையின்னு அதனுடைய டான்ஜென்ட் நான் கண்டுபிடிப்பேன். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் டான்ஜென்ட். அப்ப பாருங்க, இந்த இடத்துல பை, அதுக்கப்புறம் 3 பை 5 பை கோயின்சிட் ஆகுதா. அப்போ இதை தீட்டா 3ன்னு சொல்லக்கூடாது. மறுபடியும் இங்க என்ன வந்துச்சோ அதே தான் தீட்டா 1. இங்க என்ன வந்துச்சோ 4 பை 2 பைல பாருங்க முடியுதா, 4 பை 6 பை. ஈவன் பைல வந்தால் ஒரு மாதிரி வேல்யூ, ஆட் பைல வந்தா ஒரு மாதிரி வேல்யூ அங்க கிடைக்கும். அப்போ இதை தீட்டா 1, இதை தீட்டா 2, தீட்டா 1 மாறி மாறி வரும். தீட்டா 1ன்றது ஆப்டியூஸ் ஆங்கிள் பாருங்க, தீட்டா 2ன்றது அக்யூட் ஆங்கிள், அது பாசிட்டிவ்ல வரும், இது வரும். இப்போ இந்த தீட்டா 1 தீட்டா 2 கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, எனக்கு என்ன கொடுத்துட்டான், y is equals to sin x. எனக்கு டான்ஜென்ட்னாலே ஸ்லோப் தான், டிஃபரன்ஷியேஷன் தான். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx sin x பண்ணா I will get cos x. sin x பண்ணும்பொழுது I will get cos x. கரெக்டா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, x பை 3 பை 5 பை 7 பை, அதுக்கான ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு dy by dx equals to cos x. இன்னொன்னு x ஆக்சிஸ், ரெண்டு கர்வ் தரல, ஒன்னு y equal to sin x, இன்னொன்னு ஸ்ட்ரைட் லைன். அந்த கர்வ் என்னன்னா x ஆக்சிஸ். வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் x ஆக்சிஸ்? டக்குனு யாராவது ஒருத்தர் சொல்லணும். வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் x ஆக்சிஸ்? x ஆக்சிஸ் உடைய ஈக்குவேஷன் தான்ப்பா, y equal to 0. இதுதான் x ஆக்சிஸ் ஈக்குவேஷன். y ஆக்சிஸ் உடைய ஈக்குவேஷன் x equals to 0. அப்போ y equal to 0னா dy by dx to 0. இப்போ இதை நான் கண்டுபிடிக்க போறேன், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ x உடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எடுக்கிறேன் பை 3 பை 5 பை, எல்லா ஆட் பைஸும் இட் வில் கோ ஆன். இந்த மாதிரி 5 பை 7 பை 9 பை 10 11 பை இப்படி போயிட்டே இருக்கும்போது எனக்கு பை உடைய வேல்யூ போடலாமா? இதுதான் சே m1, இதை ஐ எம் டேக்கிங் திஸ் அஸ் m2. அப்போ இந்த வேல்யூ போடும்போது cos பை இல்ல m உடைய வேல்யூ dy by dx at pi is equals to, what is cos pi? What is cos pi? இப்பதான் பார்த்தேன் அந்த டயக்ராம், -1. எப்பவுமே சொன்ன அந்த ஃபார்முலால போடும்போது காஸ் சைன் எடுக்க சொன்ன யூனிட் சர்க்கிள் சொல்லி கொடுத்தேன். அப்ப காஸ் பைனா -1. மறுபடியும் ஒரு சுத்தி 3 பைல வரும்பொழுது -1, ஒரு சுத்தி 5ல வரும்பொழுது -1. அப்போ இந்த ஈவன் ஆட் பைஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூவும் -1. அப்போ இதுதான் என்னுடைய m1, இதுதான் என்னுடைய m2. அப்போ அட் x is equals to pi 3 பை 5 பை 7 பை, இந்த எல்லா பைஸ்லயும் என்னுடைய ஆங்கிள் எப்படி இருக்கும்னா theta is equals to tan inverse of m1 minus m2 divided by 1 plus m1 into m2. tan inverse of what is m1 minus 1, what is m2? நல்லா கவனிங்க, இது மொத்த ஆங்கிளா இருக்கிறதுனால நான் என்ன பண்ண தேவையில்ல தெரியுமா, நீங்க மாடுலஸ் எடுக்க வேண்டாம். ஏன்னா இது ஆப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னும் பொழுது you should not take the modulus. மாடுலஸ் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப I will get -1 இல்லையா, I will get the -1 minus of இதனுடைய வேல்யூ 0 divided by 1 plus m1 into m2 0. We'll get tan inverse of, நல்லா கவனிங்க, -1 by 1 -1. இங்கதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். எனக்கு டேன்ல எந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட் அல்லது ஃபோர்த் குவாட்ரண்ட். எனக்கு வேல்யூ நெகட்டிவ்ல வரணும்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். அதனால என்ன பண்ணணும், ஆன்சரு பை மைனஸ் செகண்ட் குவாட்ரண்ட்ல பை மைனஸ் தீட்டா. எப்போ tan inverse of 1 வருமா? எப்போ tan inverse of 1 வரும்? நீங்க முன்னாடி கூட எடுத்துக்கலாம், இதை வந்து நீங்க தீட்டா எடுத்துங்களேன். தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு tan inverse of -1. இந்த tan தீட்டா எப்படி கொண்டு வரட்டா, tan தீட்டா which is equals to -1. -1 எப்படி போடுவீங்க? tan theta is equals to -1 இல்லையா, minus of tan theta. அப்ப tan pi by 4 போடுவீங்க. ஸோ மைனஸ்ல இருக்கிறதுனால tan theta is equals to tan pi minus pi by 4, இல்லைன்னா -pi by 4னு போடுவீங்க. ஆனா இதான் செகண்ட் குவாட்ரண்ட்ல pi minus pi by 4. அப்போ என்னுடைய தீட்டா வேல்யூ
pi minus pi by 4. So your theta is equals to 3 pi by 4. எப்போ at x is equals to odd pi's, pi, 3 pi, 5 pi, 7 pi, 9 pi, அந்த மாதிரி வரும்போது தான் அது கிடைக்கும். இப்போ ஒருவேளை எனக்கு ஈவன் பைஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, at x is equals to 0, 0 வராது, 0 சேர்த்துக்கூட, ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் சொல்லியிருக்கான். அதனால 2 பைல இருந்து ஸ்டார்ட் பண்ணும், 4 பை, 6 பை அண்ட் டாட் டாட் டாட். இப்போ பாருங்க என்னோட m1 கண்டுபிடிக்கலாம் பாருங்க, dy by dx at x equals to 2 pi. 2 பைனா 0 மாதிரி, cos 0 is 1. அப்போ எனக்கு your m1 is equals to 1 and m2 is equals to 0. இப்போ நீங்க தீட்டாவை கண்டுபிடிக்கலாம். tan inverse of m1 minus m2, 1 minus 0 divided by 1, which is equals to tan inverse of 1. tan inverse 1 45 degree. அப்போ theta is equals to pi by 2. புக்ல ரெண்டே ஸ்டெப்ல சொல்லியிருப்பான், புரியாது, ஸ்கூல்லயே இதை ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாங்க. தயவுசெய்து மரியாதை ஸ்டூடெண்ட்ஸ், இது இம்பார்ட்டன்ட் இல்லையோ, ஒருவேளை சென்டம் குறைக்கிறதுக்காக இந்த கொஸ்டினை கேட்கலாம். மை ஸ்டூடெண்ட்ஸ் அதை விட்டுட்டு வரக்கூடாது. ஸோ ப்ளீஸ் மை டியர் பிலோ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் டேக் டவுன் திஸ். வில் மூவ் ஆன் டு த another important sum. இப்போ இந்த சம்மம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ல சொல்லுவாங்க. 4 ஸ்டெப்ல போடுற ஷேர்ஸ்லாம் இருக்கிறாங்க, 5 ஸ்டெப்ல போடுற ஷேர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இல்ல இப்போ எனக்கு 5 மார்க்ஸ்னு வந்துட்டா உனக்கு புரியணும், ஈஸியா இருக்கும், மறக்க கூடாது. நான் எப்போ இந்த சம்ஸை போட்டாலும் அது எனக்கு ஸ்டக்கப் ஆகக்கூடாது, அகைன் அண்ட் அகைன். ஆனா கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஆனால் நீங்க ஏர்லியரா உங்களுடைய பிகினிங்ல, உங்களுடைய பிகினர்ஸ்ல 10th ஸ்டாண்டர்ட்ல 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு சொல்லித்தரும். சரிங்களா? ரொம்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா ஒரு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செம குயிக்கா போட்டுருவோம், ஸ்ட்ரக்கப்பே ஆகாது. பாருங்க, நெக்ஸ்ட் சம். இஃப் த கர்வ்ஸ் ax square, if the curves, next problem, if the curves ax square, if the curves ax square, if the curves ax square plus by square is equals to 1 and cx square plus dy square equals to 1 intersect each other orthogonally, then show that 1 by a minus 1 by b, 1 by c minus 1 by. My dear students, கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனா ஈஸி கான்செப்ட். நீங்க ஏற்கனவே படிச்சினது, பழகினது, அந்த கான்செப்ட், சால்விங் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ், அதை யூஸ் பண்ணி தான் போட போறோம். சரிங்களா? சால்விங் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மெத்தடை போடலாம். சால்விங் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லித்தரேன், அடுத்த ப்ராப்ளம் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லித்தரேன். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை போட்டுங்க. இதுல பாருங்க, பாயிண்ட் ஆஃப், நான் என்ன பண்றேன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு லெட் p ஆஃப் x1, y1 be the point of intersection. அப்போ at x1, y1, இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது என்னுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? ax1 ஸ்கொயர் பிளஸ் by1 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? cx1 ஸ்கொயர் பிளஸ் dy1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணப்போம். நமக்கு x1 ஸ்கொயர் தான் என்னுடைய வேரியபிள், y1 ஸ்கொயர் தான் என்னுடைய வேரியபிள். எப்படி நம்மளுக்கு ax plus by நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதே போலதான் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா. So 2x plus 3y is equals to 4, 3x plus 5y is equals to 8. இதை சால்வ் பண்ணுவோம் இல்லையா, எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். அப்போ அந்த மெத்தட் படி ஏதாவது ஒண்ணுத்த காமன் டேம், இங்க b இருக்கு, இங்க d இருக்கு, இதை d ஆல மல்டிப்ளை பண்றேன், இதை b ஆல மல்டிப்ளை பண்றேன். இது மல்டிப்ளிகேஷன் எலிமினேஷன் மெத்தட். அப்போ மல்டிப்ளை பண்ணா ad x1 ஸ்கொயர் பிளஸ் bd y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு d, bc x1 ஸ்கொயர் plus bd y1 square is equals to b.
கரெக்டா? சோ b ஆல மல்டிப்ளை பண்ணு. இப்போ இத சப்ட்ராக்ட் பண்ணுங்க. எல்லாத்துலயும் சிம்பிளை மாத்தும் போது இது கேன்சல் ஆயிடும். இப்போ இத காமன் எடுக்கலாமா? x1 ஸ்கொயரை காமன் எடுத்தா you'll get ad minus bc. இத சப்ட்ராக்ட் பண்ணா you'll get d minus b. அப்போ இங்க இருந்து x1 ஸ்கொயர் எடுக்கலாம். we'll get d minus b divided by ad minus bc. ஏன்னா எனக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எடுத்த x1 y1. இப்ப x1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அடுத்தது கொஞ்சம் சேஞ்ச். இப்ப db மல்டிப்ளை பண்ணுவா இது ரெண்டுத்தையும் சேம் டைம் ஆகும். x1 ஸ்கொயரை காமன் டைம் ஆடுக்கு போறோம். அப்ப இத c ல மல்டிப்ளை பண்ணுங்க, இத a ல மல்டிப்ளை. அப்ப c ஆல மல்டிப்ளை பண்ணா ac x1 ஸ்கொயர், இத c ஆல மல்டிப்ளை பண்ணா bc y1 ஸ்கொயர். இத c ல மல்டிப்ளை பண்ணுங்க, a ல மல்டா ac x1 ஸ்கொயர். இத மல்டிப்ளை பண்ணா ad y1 ஸ்கொயர் is equals to e. Change the symbol. Minus minus இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். y1 ஸ்கொயரை காமன் எடுத்தா we'll get bc minus ad is equals to c minus e. We'll get y1 square is equals to c minus a divided by bc minus a. அப்போ x1 ஸ்கொயரை கண்டுபிடிச்சாச்சு, y1 ஸ்கொயரை கண்டுபிடிச்சாச்சுமா. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கு. We know the value of x1 square and y1 square. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பிட்வீன் அதானே டான்ஜென்ட் ஸ்லோப் வேணும். அப்போ அடுத்த கேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேட்டிங் 1 with respect to x. அப்போ ax ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2ax plus 2by y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy by dx. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா this becomes 0. So we'll get 2by dy by dx is equals to minus 2ax. 2 cancel. dy by dx is equals to minus ax divided by dy. சூப்பரா? இப்போ எனக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் அர்த்தம். x1, y1 நான் கண்டுபிடிக்க முடியல என்னால. நீங்க ஏற்கனவே முன்னாடி 1, 1, 1, 3/2, அது மாதிரிலாம் கண்டுபிடிச்சீங்க. நீங்க கண்டுபிடிக்க முடியாதாங்க. You just fix dy by dx at x1, y1. You'll get minus ax1 by by1. Say m1. Say m1. எடுத்தாச்சா? அடுத்தது ரெண்டாவது ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட்டிங் 2 with respect to x. cx ஸ்கொயர் பண்ணா 2cx plus 2dy equal to 0. சாரி, இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? அப்ப பண்ணும்பொழுது dy by dx equal to 0. We have 2dy into dy by dx minus 2cx. 2 cancel. எனக்கு வெறும் dy by dx தான் தேவை. அப்ப இந்த அந்த சைடு போச்சுன்னா minus cx divided by dy. minus cx divided. கேக்குதாமா? என் வாய்ஸ் கேக்குதா? சார் வாய்ஸ் கேக்குதா? Yes, sir. Yes, sir. Which is equals to minus cx divided by dy. So dy by minus cx divided by dy. இல்லையா? அப்போ எனக்கு நான் என்ன சொன்னேன்? அதே சாரி, அந்த பாயிண்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா dy by dx at x1, y1 which is equals to minus x1 by dy1. Say m2. ஒன்னும் கிடையாது, எக்ஸுக்கு பதிலா x1, yக்கு பதிலா y1, அவ்வளவுதான். இப்போ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சீங்க. என்ன சொல்லிட்டான்? The condition given that these two curves are perpendicular. Given that, நல்லா கவனிங்க. Given that the two curves are perpendicular, cuts orthogonally. Our cuts orthogonally means the slope m1 into m2 equals to minus 1. m1 into m2 is equals to minus 1. This implies, what is m1? Minus ax1 divided by by. Minus cx1 divided by dy1 equals to minus 1. Correct, ama? அவன் கொடுத்துதான் ரெண்டு கர்வ்ஸும் கட்ஸ் ஆர்த்தோகனல். அப்ப என்ன அர்த்தம்? the product will give you minus 1. அப்ப m1 கண்டுபிடிச்சோம் minus ax by b1, m2 கண்டுபிடிச்சோம் minus cx by d1. அப்போ இத மல்டிப்ளை பண்ணுங்க, you will get minus into minus plus a x1 square ac x1 square b into t bd y1 square equals to minus 1.
This implies AC x1 ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்குமா? என்ன வேல்யூ? D minus B divided by AD minus BC. Whole thing divided by BD into y1 square. What is y1 square? C minus A divided by BC minus AD. ஆனா மேல AD minus BC இருக்கு இல்லையா, இங்க ஒரு மைனஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படி மாத்தீங்க, ஈஸியா இருக்கும். மைனஸ் ஏசி, இந்த ஏடி மைனஸ் வெளியே கொண்டு வந்தனால இங்க பிசி மைனஸ் ஏடி இருக்கு. அதே போல இங்க ஆல்ரெடி பிசி மைனஸ் ஏடி இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ண போற பாருங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு வெறும் என்ன இருக்கும்னா ஏசி இன்டூ டி மைனஸ் பி, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் பிடி, மைனஸ்ல கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா, மைனஸ் கேன்சல் வெறும் 1 தான் இருக்கும், பிளஸ் 1 மாறிடும். பிடி இன்டூ சி மைனஸ் ஏ, லாஸ்ட் ஸ்டெப். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, வில் கெட் ஏசிடி மைனஸ் ஏபிசி ஈக்குவல்ஸ் டு பிசிடி. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுத கட்டுங்க, ஏபிடி. இப்படி வந்து ஆன்சர். இப்ப நான் என்ன பண்றேன், த்ரூ அவுட் டிவைடட் பை ஏபிசிடி. ஒவ்வொரு ஃபேக்டரையும் ஏபிசிடில டிவைட் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ல ஏசிடி காலி ஆயிடும், வெறும் 1/b இருக்கும். ஏபிசி காலி ஆயிடும், 1/d இருக்கும். பிசிடி காலி ஆயிடும், வெறும் 1/a இருக்கும். ஏபிடி காலி ஆயிடும், வெறும் 1/c இருக்கும். எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணும், 1/a மைனஸ் 1/b. அப்போ இந்த 1/b அந்த சைடு போச்சுன்னா 1/a மைனஸ் 1/b. இந்த 1/c இந்த சைடு வந்துச்சுன்னா 1/c மைனஸ் 1/b வந்துருச்சா பாருங்க. ஹென்ஸ் த ப்ரூஃப். இது நம்ம ஆதி காலத்துல இருந்து போடக்கூடிய ஒரு பிராக்டிஸ், சால்விங் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். ஆனா ஒரு 3 ஸ்டெப்போ இல்ல 4 ஸ்டெப்போ அதிகமா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸி, நீங்க மறக்கவே மாட்டீங்க. நான் மறுபடியும் ஒரு தாட்டி சொல்லித்தரேன், தயவு செய்து எல்லாரும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லா தம்பி தங்கச்சி மாதிரி ஒவ்வொருத்தரும் தயவு செய்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனி. இன்னொரு முறை நான் ரிப்பீட் பண்றேன், சரியா? இன்னும் ஒரு சம் தான் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கு, அதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சிருவோம். என்ன கொடுத்துருக்கான், ஃபைண்ட் தி if the curves ax square plus by square equals to 1, cx square plus dy square equals to 1 intersect each other orthogonally. அப்போ இந்த ரெண்டு கர்வ் கூடிய கிடைக்கக்கூடிய டான்ஜென்ட் கூடிய ஸ்லோப்ஸ், அதனுடைய ப்ராடக்ட்டும் -1, அதுதான் என்னுடைய கண்டிஷன். அப்ப நான் முதல்ல என்ன பண்றேன், எப்பொழுதும் போல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எனக்கு கிடைக்கணும். இதுல கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஐ எம் ஜஸ்ட் அஸ்யூமிங் தட் இஸ் x1, y1. அப்ப அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா மாறிடும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்க x1, எங்கெல்லாம் y இருக்கோ அங்க y1. அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி மாறிச்சு பாருங்க, ax1 ஸ்கொயர் பிளஸ் by1 ஸ்கொயர், cx1 ஸ்கொயர் பிளஸ் dy1 ஸ்கொயர். இப்ப நான் சால்விங் திஸ் டூ ஈக்குவேஷன் பை சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ண போறேன். அப்ப எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. எனக்கு எப்பொழுது என்ன பண்ணும், ஒரு டேம காமன் டேம கொண்டு வரணும். இங்க டி இருக்கு, பி இருக்கு, இதை டி ஆல மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை பி ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ ரெண்டாவது டேர்ம் ரெண்டும் காமனா இருக்கு, பிடி y1 ஸ்கொயர் பிடி y1 ஸ்கொயர். கெட் கேன்சல், சப்ராக்ட் பண்ணும்போது x1 ஸ்கொயரை காமனா எடுத்தா AD மைனஸ் பிசி ஈக்குவல்ஸ் டு டி மைனஸ். எனக்கு x1 ஸ்கொயர் கிடைக்குது, டி மைனஸ் பி டிவைடட் பை AD மைனஸ் பிசி. சரிங்களா? அடுத்து நீங்க எடுக்கும் பொழுதே கூட கன்வர்ஷன் பண்ணிடலாம் இங்க. அதே போல x1 ஸ்கொயரை காமன் டேர்மா கொண்டு வரேன், I'll get y1 square equal to c minus a bc minus b. நீங்க இந்த ஸ்டெப்லயே கூட சேஞ்ச் பண்ணலாமா, இங்க AD minus bc தானே இருக்கு டினாமினேட்டர்ல, இங்கேயும் அப்படி கொண்டு வரணும்னா I can take y1 square equal to c minus a ன்றது a minus c ஆ மாறிடும், இது வந்து AD minus bc ஆ மாறிடும். அவ்வளவுதான். இல்ல இங்க வந்து சேஞ்ச் பண்ணாலும் தப்பு கிடையாது. நான் அந்த இடத்துல மைனஸ் போட்டு சேஞ்ச் பண்ண இல்லையா, அப்படி போட்டாலும் சரி, இங்கேயே சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாலும் சரி. இப்ப நான் x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயரை கண்டுபிடிச்சி அப்படியே தனியா வச்சுங்க. இப்ப ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஒரு ஈக்குவேஷன்ல dy by dx equals to minus ax by by கிடைக்குது. இன்னொரு ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதனுடைய ஸ்லோப் dy by dx என்னது, ஸ்லோப் minus cx by dy கிடைக்குது. இப்ப என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x1, y. அப்ப அதை போடும்பொழுது x-க்கு பதிலா x1, y-க்கு பதிலா y1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது வில் கெட் m1 and m2. இங்க கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு கர்வும் கட்ஸ் ஆர்த்தோகனலி. அப்ப வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் கட்ஸ் ஆர்த்தோகனலினா, the product of the slopes is equals to minus m1 into m2 equal to -1. சப்ஸ்டிட்யூட் பண்றேன், minus ax1 by b1 minus cx1 by d1 equals to -1. We'll get ac x1 square bd y1 square.
எனக்கு x1 ஸ்கொயர் வேல்யூ தெரியும், y1 ஸ்கொயர் வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்றேன், கேன்சல் பண்ணா I will get AC minus BD ABC. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருது. ஒரு ஈக்குவேஷன் ஃபுல்லா ஏபிசிடியில டிவைட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. எனக்கு என்ன ப்ரூஃப் பண்ணுமோ அந்த கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆர்டர்ல கொண்டு வா. திஸ் இஸ் த ஆன்சர். என்ஸ் ப்ரூஃப். யூ வில் கெட் ஈஸிலி 5 marks. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பெக்டட் ஃபார் March 25. Please take note. We'll move on to the next problem. கடைசி இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டாப் பண்ண போறோம். ஓகேவா? Prove that the ellipse prove that the ellipse x square plus 4y square. Prove that the ellipse x square plus 4y square. Prove that the ellipse x square plus 4y square. Prove that the ellipse x square plus 4y square equals to 8. And the hyperbola x square minus 2y square equals to 4 intersects orthogonally. நான் ப்ரூவ் பண்ணோம். m1 into m2 equal to -1 னு ப்ரூவ் பண்ணோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கணும். முதல் எடுத்தவனே நான் செய்யக்கூடியது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன, அதை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் திங் which is equals to the point of intersection is x1 comma y1 அப்படின்னு எடுத்துக்கணும். let x1 be the அப்படி எடுத்துக்கோ யூஸ்வலா x1 comma y1 be the point of intersection. ரைட்டா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல சேஞ்சஸ் நடக்குமா? எப்படி போடலாம்? x1 ஸ்கொயர் பிளஸ் 4y1 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 8. அடுத்தது x1 ஸ்கொயர் மைனஸ் 2y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ண போறேன், கிராஸ் மல்டிபிளிகேஷன் ஒரு மெத்தட் இருக்கு. அதை நான் சைட்ல போட்டு இல்ல 8 இந்த சைட் கொண்டு வந்து x1 ஸ்கொயர் பிளஸ் 4y1 ஸ்கொயர் மைனஸ் 8. தெரிஞ்சவங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. கிராஸ் மல்டிபிளிகேஷன் என்னன்னு தெரியாதவங்க இப்ப நான் சொல்லித்தரேன். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ax plus by plus c is equals to 0. இன்னொரு ஈக்குவேஷன் ex plus dy plus f equal to 0. இந்த மாதிரி ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இங்கேயும் அதே போலதான் லீனியர் ஈக்குவேஷன். எக்ஸுக்கு பதிலா x1 ஸ்கொயர் வந்திருக்கு, ஒய்க்கு பதிலா y1 ஸ்கொயர். இப்போ இது எப்படி கிராஸ் மல்டிபிளிகேஷன்ல போடுவோம் மெத்தட் அப்படின்னா, பை கிராஸ் மல்டிபிளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ட்ரன்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல் கிராஸ் மல்டிபிளிகேஷன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஐ கேன் புட் எக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டுக்கணும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் மேல எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் அதை 1 போடணும். நல்லா கவனிச்சிங்க. இங்க என்ன இருக்கோ அதுதான் போடணும். இங்க x1 ஸ்கொயர் தான் x1 ஸ்கொயர். புரியுதுங்களா? அந்த இடத்துல வேற எதுனா கொடுத்துருக்கான் LM தான் போடணும். இங்க எக்ஸ் ஒய் இருக்கு அதனால போடுறேன். கான்ஸ்டன்ட் இடத்துல 1. இப்போ நீங்க எப்படி பண்ணணும்னா, இது ஜஸ்ட் லைக் டிட்டர்மினன்ட் மெத்தட். கடைசி ரெண்டாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல கொடுத்தாலே அதே போலதான் செகண்ட் டேர்ம்ல ஸ்டார்ட் பண்ணணும். பி சி ஏ எதுல ஸ்டார்ட் பண்ணி அதே டேர்ம் முடியும். ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்டார்ட் பண்ணும். அப்படி சொல்லணும் டி எஃப் இ டி. இப்படி ஒரு ஃபார்மட்டை எழுதிட்ட பிறகு எக்ஸ் டிவைடட் பை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பி இன்டு எஃப் பிஎஃப் மைனஸ் சி equals to y divided by cross multiplication CE minus AF 1 divided by AD minus B. இதுதான் cross multiplication. எத்தனை பேருக்கு இது தெரியும்? தயவுசெய்து இப்ப கத்துங்க. ஒருவேளை ஆல்ரெடி நீங்க கத்து வச்சீங்கன்னா இன்னும் நீங்க இதை ரிவிஷன் பண்ணிக்கணும். இதுதான் cross multiplication. அதே மாடுலேஷன்ல தான் இதை போடப்படும். எனக்கு என்ன டாபிக் டைட்டில் இங்க xy1 இங்க இருக்கு x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர் 1. இங்க x எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? y1 ஸ்கொயர் செகண்ட் டேர்ம்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். 4 minus 8 1 4 செகண்ட் -2 -4 1 -2. இப்போ பாருங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சலாம் பாருங்க. x1 ஸ்கொயர் டிவைடட் பை 4 into -4 -6 minus into minus plus இல்லையா 2 into 4 16
I'll get minus 16. கரெக்டா பாருங்க, நம்ம டிட்டர்மினன்ட்ல கண்டுபிடிப்போம் அதே மாதிரி 4 into minus 4 minus 6. Minus into minus plus ஆல்ரெடி நடுவில் ஒரு மைனஸ் வரும். y1 square divided by minus 8 plus 4. 1 divided by minus 2 minus 4. கரெக்டா? So we'll get minus 2 minus 4. எனக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? I'll get minus 2 minus 4. அப்போ என்ன கிடைக்குது? x1 square divided by minus 16 minus 16. y1 square divided by minus 8 plus 4. 1 divided by minus 2 minus 4. இப்போ this equals to x1 square divided by minus 30. y1 square divided by minus 4. 1 divided by minus 6. எல்லாத்துலயும் மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். இதை 2ல டிவைட் பண்ணா 16, இதை 2ல டிவைட் பண்ணா 2, இது 3. இப்போ ஒவ்வொன்றுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1 and 3. x1 square by 16 is equals to 1 by 3. சரியா? அடுத்தது y1 square by equals to 1 by 3. எனக்கு x1 square வேல்யூ தான் தேவை. I can put 16 by 3. y1 square உடைய வேல்யூ தான் தேவை, which is equals to 2 by 3. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சுப்பா. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் ஈஸி. அந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் மெத்தட் ஈஸி. இப்போ நீங்க எனக்கு என்னுடைய இதை கண்டுபிடிங்க, கர்வ், அதனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிங்க. ரெண்டு கர்வ் உடைய ஸ்லோப். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேட்டிங் 1 with respect to x. 2x plus 8y into dy by dx equal to 0. So differentiating 2 with respect to x, we'll get 8y dy by dx is equals to minus 2x. dy by dx is equals to minus 2x divided by 8y. So 2 was the 8 la 4 times 4. We'll get dy by dx at x1 comma y1. So minus x1 by 4y. Say this is m1. அடுத்தது differentiation 2. x square upon 2 minus 2y dy by dx equal to 0. Minus 2y dy by dx, இது அந்த சைடு போனா minus 2x. Minus minus 2 to cancel. We'll get dy by dx is equals to x by y. We'll get dy by dx is equals to x1 by y. இத m2 நட்டுவோம். Say this is m2. Say this is m2. இல்லையா? Say this is m2. ஸோ நம்ம m2 அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ இதெல்லாம் கிடைச்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? m1 கண்டுபிடிச்சாச்சு, m2 கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அடுத்தது நம்ம என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணோம்? தே ஆர் கட்ஸ் ஆர்த்தகனலி. தே கட்ஸ் ஆர்த்தகனலின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன கண்டிஷன்? இது m1 m2. We have to prove that m1 into m2 equals to minus 1. அப்போதான் எனக்கு ரெண்டு கர்வ்ஸும் ஆர்த்தகனலா கட் ஆகுது. கட்ஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ், கட்ஸ் பர்பெண்டிகுலர்லி. அப்போ நான் இந்த m1 into m2 கண்டுபிடிக்கலாமா? What is m1? Minus x1 divided by 4y. What is m2? So this is your m2. x1 by y1. We'll get minus of x1 square divided by 4y1 square minus of, what is x1 square? We'll get 16 by 3. 4 into, what is y1 square? Which is equals to 2 by 3. In the 3 cancel out. We'll get minus 16 by 16. 8. Get y1 square by 2 by 3. Yeah. minus 1 எங்கனா தப்பு பண்ணிட்டோமா பாருங்க. minus 32 4 into y1 square. Yeah. 4 into y1 square. error வந்துச்சா பாருங்க டக்குனு. another 2 minutes more. m1 equal சொல்லுமா minus x1 by 4. செகண்ட் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y1 ஸ்கொயர் 4y1 தான சொல்றோம். 4y தான சொல்றோம். Very good. Thank you. 4y dy by dx. Thank you very much.
-4 minus cancel 2 வந்து 2 times போகும். அப்ப 2y. Thank you very much. 2y minus. அப்ப 2y minus 8y was. இப்போ கரெக்டா வந்துச்சு. 16 which is equals to -1. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா? m1 into m2 is equals to -1. Therefore, the given curves cuts orthogonally. The given curves cuts orthogonally. So complete இந்த எக்ஸசைஸ முடிச்சாச்சு. செகண்ட் பார்ட் இதுல ரொம்ப முக்கியம். ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ். இன்னைக்கு நடத்துல நோட் பண்ணி கூட வச்சீங்க. இன்னைக்கு டேட்டை போட்டு 21 அக்டோபர் இழுத்ததுல இருந்து கண்டிப்பா இன்னைக்கு போட்டல ஒரு சம் உங்க பப்ளிக் எக்ஸாம் உங்களுடைய மார்ச் 2025ல இந்த 15ல இருக்கு. இன்னைக்கு நடத்துறது வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் will be getting for your public examinations. Okay, so with this we'll stop today. We'll continue in the next class, that is on tomorrow. So tomorrow class is also very important because I'm going to teach the fundamental basic concepts. Conceptual boosters பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா லெக்ராஞ்சியஸ் மீன் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம், அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், மேக்ஸிமா. So with this we'll stop today. We'll continue tomorrow with another chapter. Okay, another topic. So thank you very much. God bless you all. Thank you, sir. Thank you, sir. Okay, bye. Thank you, sir.